சார் சொல்லியிருப்பார். இப்போ நான் வந்து அவருக்கு அந்த பாக்ஸில் அந்த ஏற்கனவே நான் வந்து பெரோ பாஸ்போர்ட்டை மாட்டி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் லூஸாக இருக்குன்றதுனால ப்ராப்பராக பாக்ஸில் போட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ரேஷ் ஹேண்ட்லிங் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. அதுக்காக யாரும் பண்ண வேண்டாம். சேஃப்டிக்காக இப்போ பேட்டரியினுடைய சேஃப்டிக்காக இப்போ இந்த பாக்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போது ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து பெரோ பாஸ்போர்ட் பேட்டரி நம்ம மாட்டிக்கலாம் சார். அதில் பேட்டரி கொடுத்துருவோம். அந்த பேக்கில் சிங்கிள் பேட்டரி. ஏற்கனவே வந்து இந்த பேட்டரி வந்து 4 பேட்டரி வந்து நம்ம அதில் வச்சு தான் இந்த ஒரு பேட்டரி செஞ்சுருக்குறோம். ஆமாம். அப்போ வந்து இந்த பாக்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால இப்போ இந்த பாக்ஸை வந்து செட் பண்ணுறது. அந்த பேட்டரி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பேட்டரி என்ன லைஃப் வரும், இது எப்படி வரும்? அதுக்கு இல்லை, அருமையாக இருக்குது. இது அதாவது எப்படின்னா, முதல்ல ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது லைட் வெயிட்டு 1,300 தான் வருது. இது அது வந்து 3,400 வருது அந்த வெயிட்டு. இது வந்து எப்படின்னா லேடிஸ் கூட வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஏன்னா விழுப்புரம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க அங்கே வந்து எப்படின்னா லேடிஸ் வந்து இந்த இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இந்த நம்ம ஒரு சில விவசாய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே ஏற்கனவே இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்ரி இது போல் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்குது. இந்த பேட்ரி சைஸு வந்து அதுதான் நேச்சராக இதில் இருக்கிற பேட்ரி 4 பேட்டரி. ஆமாம். இப்போ நம்ம வந்து பெரோ பாஸ்போர்ட்டை அது லெட் ஆசிட்டை மாற்ற அது பெரோ பாஸ்போர்ட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த அட்டைலாம் போட்டு சுற்றி சாரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு ஆடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாக்ஸ் நமக்கு கிடைச்சதுனால இப்போ நாங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலரு ஹீட் ஸ்ட்ரிங் பேப்பர் போட்டு தான் நாங்கள் வந்து கொடுப்போம். இது வந்து பெரிய பெரிய பேக் பண்ணும்போது இது தான் போடுவாங்க, பாக்ஸ்லாம் கிடைக்காது. ஆமாம். இது இப்போதைக்கு இந்த மாடல் பாக்ஸ் எம்டியாக கிடைக்கிறதுனால இப்போ நாங்கள் இதை வந்து அதில் மாற்றி கொடுக்க போகிறேன். ஏன்னா எதுக்குன்னா இப்போ இந்த வேலை எதுக்குன்னா லூஸ் கான்டாக்ட் எதுவும் இல்லாமல் இப்போ ப்ராப்பராக சால்ட் அடித்து கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படின்னா இப்போ இதுதான் எல்லோரும் இப்போ பண்ணுறது. இந்த டேப் அடிக்க தான் இப்போ இத்தனை வருஷமாக அதுதான் இப்போ இது 3வது வருஷமாக அந்த டேப் சுற்றி தான் வச்சுருக்குது நானும். ஆனாலும் இதை ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இது விவசாயிகளுக்காக உங்களுக்காக வந்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ். இது அன்பு வாங்கிட்டு வந்து அவர் செஞ்சு வந்து அவர் கொடுக்குறாரு. இப்போ என்னைக்கு சார் இது சார்ஜ் போட்டிங்க? இது சார்ஜ் போட்டு ஒரு 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 5-6 நாள் ஆகுது. சரி, அதான் 13.31 இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக இருக்குதுண்ணா. கரெக்டான வோல்டேஜ் வந்து கட் பண்ணி ஐடியெல்லாம் நிற்குது. சரி, இது 3வது வருஷம் அதே லெவலில் இருக்குது. பேட்டரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் ரொம்ப அதான் மாற்று. ஆமாம். அதனால் விவசாயிங்க நீங்கள் வந்து இதிலே நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எந்த பேட்டரியுமே வாங்குகிற பேட்டரியில் இந்த அளவு செக் பண்ணி யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. விவசாயி இருந்தால் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. அதை வச்சு தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ நான் பாக்ஸில் இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து. இப்போ இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட் அந்த ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற பேஸ்ட் இது. ஆனால் இது வந்து லிக்விட் டைப், கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் இது. இது பண்ணால் நல்லா ஊட்டம். இது வந்து பேட்டரிக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கும். இது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து ஜெர்னலில் வந்து ரெட்டுக்கு ப்ளூ, பிளாக்கு பிளாக் இதில் வருதுல்ல. இது வந்து பாசிட்டிவ். ப்ளூ வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூ போட்டிருக்கு. அவ்வளோ ஆக்சுவலாக ரெட்டும் பிளாக் தான் கொடுக்கணும். ப்ளூ வந்து டிசி ப்ளூ தான் போடுவோம்.
நெகட்டிவ்க்கும் அதுக்கு வயர் இல்லாததுனால அது போட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பொலாரிட்டி. அதான் வந்து நெகட்டிவ்க்கு வந்து கருப்பு தான் எப்போவுமே. ஆமாம். பிளாக் தான். நல்ல கெட்டியாக பிடிச்சிருக்கா? ஆமாம். ஒரு மீட்டர் பார்த்துக்குங்க. டைரக்ஷன் அதில் இது வச்சுருங்க ஒரு சைடு. இந்தா இது வச்சு பாருங்க. சும்மா கரெக்டாக இருக்கா கனெக்ஷன் அப்படின்னு பார்க்குறதுக்காக. கரெக்டாக இருக்குது, பொலாரிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மாற்றி வச்சுன்னா அதுங்க மைனஸ் காட்டும். ஓ மைனஸ். ஆமாம், இப்போ நான் கரெக்டாக இங்கே போட்டிருக்கேன். ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்கு பிளாக்கு, வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஓட்ட போகிறாங்க பேய்க்கு இருக்குது சார். இதுக்கு வேறு பேஸ்ட்டு போடுவேன் உங்கள்கிட்ட. இது எதுனா சைடில் வைக்கணுமா பாரு. வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு பிறகு நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து கனெக்ஷன் போட்டாச்சு. இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து அரால்டேட்டு போட்டு தான் நான் வந்து ஒட்டுவேன். அது இல்லாத காரணம் அது இங்கே இவராண்ட வந்ததுனால எமர்ஜென்சிக்கு இதை போடுறேன். இது சாருன்றதுனால உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், ப்ராப்பராக தான் இருக்கும். எனக்குன்றதுனால அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே விவசாயிங்க. அது ஏதோ நம்மளால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழிமுறையை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நீங்கள் பாக்ஸில் மாற்றி கொடுன்றதுனால தான் நான் மறந்துட்டு வந்துட்டேன், அதை எடுத்துக்கிட்டு வரேன். கண்டிப்பாக. அதாவது இதுவும் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு இது எப்படி இருக்குதுன்னு வந்து அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. அவங்களுக்கு கொடுக்குறதுலாம் வந்து தண்ணி உள்ளே போகாது, நல்லா கம்மு போட்டு தான் விட்டுவேன், வாட்டரே உள்ளே போகாது இப்போதைக்கு. இது அது மறந்துட்டதுனால நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க. அது நல்லா இப்போ ஃபிக்ஸ் செட் ஆகிடுச்சிங்களா? கண்டிப்பாக. அவ்வளோதான். இப்போது இன்னொன்று போட்டு போதும் சார். சரி, இதுவே நல்லா இருக்கு. ஏன்னா பால்ட்டுனா காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவே பிரிக்க முடியாது, ஓகே வச்சு தான் எடுக்கணும். ஓகே, இப்போ அதை செக் பண்ணிக்கலாமா எத்தனை வோல்ட் வருது? பார்த்துட்டேன் சார். இப்போ திரும்ப வேணால் பார்த்துக்குங்க. இன்னொரு தடவை வச்சு பார்த்துடலாமா அதை ஃபினிஷ் பண்ண பிறகு? இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பார்த்துக்குங்க, கான்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஒயரில் படுத்து மிஷினில் மாட்ட போகிறோம். மிஷின் எப்படி தூக்கிட்டோம் சார்? ஸ்பேயரில் மாட்ட போகிறோம். இப்போ இதுக்கு பின் இல்லை, சால்ட்ரு டைப் தான். ஓ, இதுக்கு வந்து இப்போ மேலே இந்த ஒயரிங்களை வந்து சால்ட்ரிங் வைக்கணும். ஆமாம் சார். பிடிங்க, మిషన్ పొడిచింది. గుట్ట కావాలా చూసుకొని ఆ గుట్టలో ఉండదు అది ఉండదేమన్నా. இப்போ பிளாக்குக்கு பிளாக் இதான், இது பிளாக் கலர் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். சரிங்களா? சால்ட்ரு பண்ணிட்டேன். பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் சப்ளை. அந்த டேப் அதில் கூட இதே மாதிரி சார் நம்ம விட்டுலாம். இதை தேவையில்ல விடுங்க, இதனால் வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்டு இங்கே கரெக்டாக ஓட்டிடுது. இது இங்கே வேணா கூட அப்படி ஏற்றி விட்டுரு. இதோ இங்கே டேப் இருக்கா? எடுத்துக்கிறாங்க, பாக்கெட்லேயே வச்சுருந்தாங்க.
ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி எலக்ட்ரிஷியன் ஆகிட்டேன். இப்போது இது கனெக்ஷன்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஓடுதான்னு பார்க்கலாம். சவுண்ட் வருதுங்களா? தண்ணி ஓடி காட்டினா தெரியும். ஓகேவா? அப்புறம் இந்த தடவை தண்ணி விட்டு அப்புறம் ஊற்றி ஓட்டிக்கலாம். கட்டுறேங்க சார். இப்போ விவசாயம் எல்லாருமே பேட்டரியை மாற்றுற டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து உங்களை பார்த்த மாதிரி டாப்பில் தான் இப்படி மாட்டுறீங்க. நீங்கள் இந்த ட்ரம்மை இப்படி கவுத்த வச்சிங்கனாக்கா இது வந்து பாட்டமில் இருக்கும். தண்ணி ஏதாவது பட்டால் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், நம்ம வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஆனால் இப்படி மாட்டக்கூடாது. ஏதோ நீங்கள் பின்னை எடுத்து சொருவு வரைக்கும் சொருவு டைப் இருந்தால் சொருவு, இல்லைனாக்கா நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணால் இது மாதிரி சால்ட்ரு பண்ணி முடிச்ச பிறகு இப்படி இது உள் சைடில் போயிடணும். இப்படி போயிட்டு பின் உங்கள் கண்ணிலே தெரியக்கூடாது. டேங்கினுடைய அடிப்பகுதியை நோக்கி போயிடணும். அடிப்பகுதியை நோக்கி இப்படி போயிட்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து சேரு எதனா நெல் வயல் சேத்துல படாது. ஆமாம். முள்ள ஒன்றும் பிரச்சனை. அந்த ஒயரிங்க வந்து தடுக்குது. இப்படி போட்டுட்டு இப்போ கிளாம்பு இருக்குல்ல, அங்கே இதோ இருக்கு. ஸ்க்ரூ கொடுங்க சார். இப்போ பார்த்துங்க, இது பாட்டம், பேட்டரியினுடைய பாட்டமும் நீங்கள் பார்க்கணும். ஆமாம். இது நீங்கள் கவுத்து வைக்கும்போது இது மேலே தான் வாட்டரோ ஏதோ ஒன்று படும். சப்போஸ் அப்போ வந்து கனெக்ஷன் இல்லாத பகுதி பூமியை நோக்கி இருக்கணும். ஆமாம். இப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு பிறகு பேக் டோர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ கரெக்டாக உட்காரும் போதே தெரிஞ்சிருது, கிளியராக இருக்குது, சரியான பொசிஷன். இப்போ ஆல்ரெடி பழைய பேட்டரி கேட்டும் போது எப்படி இருந்தது பார்த்தீங்க. இப்போ பாக்ஸ் போட்ட பிறகு நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்க லெட் ஆசிட் பேட்டரி மாடல்லே கொடுத்துட்றோம். லெட் ஆசிட் பேட்டரி உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து டபுள் மோட்டருக்கு தான் இந்த பேட்டரி பாக்ஸ் செட் ஆகும். சிங்கிளுக்கெல்லாம் வந்து 8AHக்கெல்லாம் இந்த மாதிரி போட முடியாது. அந்த பேப்பர் டைப் தான் போட முடியும். வேறு வழி கிடையாது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் வரல பேட்டரி. இல்லை, பேட்டரி கவர் இன்னும் வரல. காரணம் என்னன்னா அது வந்து லித்தியம் அயனுக்கு என்ன கொடுக்குறாங்க. ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் சின்ன பாக்ஸ் அது எதுவும் செட் பண்ணுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபினிஷிங் இருக்காது, நல்லா இருக்காது பார்க்க. அதான், அதாவது மாவுக்கு ஏற்ற மாதிரி, மாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொட்டின்றாங்களா அந்த மாதிரி இது. இப்போ வந்து ஃபைனல் ஃபினிஷிங். இந்த டோர் போட்டுட்டு இது போல் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டு போகிறீங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக ஒன்று போடுங்க. பக்காவாக உட்காந்து எங்கேயும் ஆட்டம் கேட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி ஆல்ரெடி லெட் ஆசிட் பேட்டரி வச்சுருந்தீங்களோ அதே போல் ஃபினிஷிங் போட்டு கொடுத்து விட்ருவேன். எந்த சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இதுக்காக நாங்கள் திரும்ப போகிறோம். பாக்ஸில் வச்சு அந்த பேப்பர் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த ப்ளூ பேப்பர் அது தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து நாங்கள் போட்டதுனால அப்படியே தூக்கி வச்சுட்டு டைம் வேஸ்ட்டாக. ஆமாம், அதை ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படி. ஆமாம். இப்போ அந்த பேட்டரி கவுத்து வச்சல இப்போ இந்த போல டைரக்ஷன் திருப்பி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து அந்த டெர்மினல் படாது கீழே. இப்போ அந்த கனெக்ஷன் வந்து மேலே இருக்கும். ஆமாம், டாப்பில் இருக்கும் கனெக்ஷன். இப்போ நாங்கள் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். வாட்டர் அடிச்சு கொஞ்சம் வாட்டர் தாங்க சார். அது மேலே போடுவோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் மோட்டர் ஆன் பண்ணு. அந்த இதுக்கு போட்டு பாருங்கள். பேட்டரி மாட்டின பிறகு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். லித்தியம் பெரோ பாஸ்பேட்லேருந்து மிஸ்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஆன் பண்ண போகிறேன். சிங்கிள் மோட்ரு, இது டபுள் மோட்ரு. இது நல்லா மிஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரிலேருந்து வர ப்ரெஷர் பாருங்கள். மிஸ்ட்டு பாருங்கள். இதே ப்ரெஷர் வந்து லாஸ்ட் வரையும் கொஞ்சம் குறையும். லாஸ்ட்டாக நிற்கிற நேரத்தில் கொஞ்சம் குறையும், ரொம்ப குறையாது. அதாவது லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கூடன்னு சவுண்டு வந்து ஸ்பீடாக ரொம்ப குறைஞ்சிடும். ஆனால்
லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட் அப்படியே இருக்கும். இதனால உங்களுக்கு வந்து மருந்து வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஒரு ஏக்கராக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மருந்து தேவையோ அந்த மருந்து வந்து எல்லா பயிருக்கும் ஈவனாக போயிடும். ஏன்னா புகை மாதிரி அந்த பனித்துளி மாதிரி நல்லா வர்றதுனால நீர் வந்து உங்களுக்கு மருந்து தெளிக்கிறது வந்து லாஸ் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்கும். இது போல் லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். லெட் ஆசிட்டு கொடுக்க முடியாது. நீங்களே பார்த்துங்க, இப்படி மருந்து நீங்கள் அடிக்கும்போது எந்த அளவுக்கு உடனே நனையதை பாருங்கள். எல்லாம் மணல் பகுதி, மணல் பகுதி உடனே எந்த அளவுக்கு வருதுங்களா. பயிர் மேலே இது போல் சீரான ஒரு நல்ல அந்த நீர்த்துளி படிகிறதுனால பூச்சி கண்ட்ரோல் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இதுதான் இந்த பேட்டரியினுடைய ஸ்பெஷாலிட்டியே. இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த இப்போ வந்து இருக்கிறதுலே வந்து பேட்டரி ஸ்ப்ரேக்கு ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி மட்டும்தான் ஒரே தீர்வு. லித்தியம் அயனோ இல்லை லித்தியம் இது லெட் ஆசிட்டோ இதுக்கான தீர்வு கொடுக்க முடியாது. லித்தியம் அயன் இதே ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரோபாஸ்பேட் வந்து அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த ப்ரெஷர் வந்து. அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஃபோனில் வந்து அதிகமான விஷயத்த சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.